இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய வாகனத்திற்கான பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் செய்வது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுடைய வெஹிக்கிளுடைய நம்பர் தெரியணும். இது மட்டும் இல்லாமல் சேசிஸ் நம்பருடைய கடைசி 5 நம்பர் தேவைப்படும். இதை யூஸ் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு பியூசி சர்டிஃபிகேட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே puc.parivahan.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோகும். இதில் பார்த்தீங்கன்னா பியூசி சர்டிஃபிகேட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே உங்களுடைய வெஹிக்கிளுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ண பிறகு சேசிஸ் நம்பருடைய கடைசி 5 நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கேப்ச்சா இருக்கும், அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்ச்சாவை டைப் பண்ணிவிட்டு பியூசி டீட்டெயில்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து பியூசி சர்டிஃபிகேட் சொல்லி ஷோ ஆகும். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சேசிஸ் நம்பர் இருக்கும். அதற்கு கேட்டகிரி வந்து 2 வீலர், ஸ்டோக் வந்து பார் ஸ்டேஜ் 6ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேனுஃபேக்சரிங் டேட், வெஹிக்கிளுடைய மாடல் நம்பர், ஃபியூல் டைப் வந்து பெட்ரோலா டீசலா, அது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரெஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட் வேல்யூ எவ்வளோ, சிஓடைய மெஷர் பண்ண வேல்யூ எவ்வளோ, அஜிசியுடைய ஸ்டாண்டர்ட் வேல்யூ, மெஷர்டு வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா ஐடியல் ஆர்பிஎம்மில் வந்து CO பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக நீங்கள் பொல்யூஷன் டெஸ்ட் பண்ணுறப்பே வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோ பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லி எஸ்ன்னு இருக்கும். இது நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பாட்டமில் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகிடும். பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு QR கொடுக்கும். அதற்கு சீரியல் நம்பர், இதில் பொல்யூட்டன் யூனிட்ஸ், எமிஷன் லிமிட்ஸ், மெஷர்ட் வேல்யூ, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்துனே கார்பன் மோனாக்சைடு எவ்வளோ இருக்கணும் அந்த மாதிரி டீட்டெயிலாக தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டாப்லேயே பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஷோ ஆன பிறகு ரைட் சைடில் டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து PDF ஃபார்மில் வந்து சேவ் ஆகிடும். இது வந்து வருடத்திற்கு ஒரு முறை வந்து நீங்கள் வந்து எமிஷன் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு வருடத்திற்கு வேலிடிட்டி. எமிஷன் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 40 rupees வந்து மெஷர் பண்ணிருப்பாங்க. ஆனால் 100 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். இதற்கு வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து பொல்யூஷன் டெஸ்ட் பண்ணியிருந்தால் தான் வந்து இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக், வேறு ஏஜென்ட் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.